Hey guys, hello everyone, welcome to Study Polity. இன்னைக்கு வீடியோவில் நம்ம Preamble of the Constitution பற்றி ஒரு பிரீஃபான இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு கண்ட்ரியோட கான்ஸ்டியூஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அந்த கண்ட்ரியோட ப்ரியாம்பிள் படித்தாலே அந்த கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு ஜிஸ்ட்டோ எசன்ஸோ இல்லை சம்மரியோ நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ரியாம்பிள் எதை குறிக்குது பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆர் ப்ரீஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் ப்ரியாம்பிள் ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் டு பிகின் வித் அ ப்ரியாம்பிள் அண்ட் இந்த ப்ராக்டிஸை இந்தியாவும் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனும் ஒரு ப்ரியாம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்தியன் ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் ப்ரியாம்பிளை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் டிராஃப்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இவங்க தான் ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிராஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இதை எப்போ மூவ் பண்ணாங்கன்னா டிசம்பர் 13, 1946 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் மூவ் பண்ணாங்க. அண்ட் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இந்த ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ண முடியுமா என்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் எஸ், ப்ரியாம்பிளை நம்ம அமெண்ட் பண்ணலாம். அண்ட் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்டர் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இந்த ஆக்ட் மூலமாக தான் இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி ப்ரியாம்பிளை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக 3 நியூ வேர்ட்ஸ் ப்ரியாம்பிள் ஆட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்யுலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்ட்ஸை 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலமாக ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரியாம்பிளோட டெக்ஸ்ட் இந்தியன் ப்ரியாம்பிளோட டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியன் ப்ரியாம்பிள் ஸ்டார்டிங்கே வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இந்த வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நம்ம இன்ஸ்பயர் ஆனது யூஎன் சார்ட்டர்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and secure all its citizens. என்னென்னலாம் செக்யூர் பண்ணுதுன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்தியன் சிட்டிசன் எல்லாருக்குமே ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் என்னென்ன மாதிரி ஜஸ்டிஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ், இந்த 3 ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, assuring dignity of individual, அதுக்கப்புறமா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். ஸோ இதுதான் இந்தியன் ப்ரியாம்பிளோட ஒரு டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா, ப்ரியாம்பிள் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா அப்படி சொல்லி நிறைய டிபேட் அண்ட் நிறைய கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அட் ப்ரெசென்ட் ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷனா இல்லைனா ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட பார்ட் இல்லையா அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேருபாரி யூனியன் கேஸ் ஆஃப் 1960. ஸோ பேருபாரி யூனியன் கேஸ் ஆஃப் 1960 என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஏன் நாட் அ பார்ட் அப்படி சொல்கிறாங்கன்னா ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனில் இருந்தும் இல்லைனாலுமே அது எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ப்ரியாம்பிள் இருந்தும் அது எந்த பவரும் ப்ரொவைட் பண்ண போகிறதில்ல. அண்ட் ப்ரியாம்பிள் இல்லைனாலுமே அது எந்த ஒரு பவரையும் டெலீட் பண்ண போகிறதில்ல. ஸோ ப்ரியாம்பிள் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனாக இருக்கிறது எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணதுனால ப்ரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி பேருபாரி யூனியன் கேஸ் 1916 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட் ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்டோட ஒப்பீனியனை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ப்ரியாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த கேஸில் பார்த்திங்கன்னா எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ் 1995 இன்னும் டீப்பாக போயிட்டு ப்ரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம ப்ரியாம்பிளில் 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டானது நோட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த பவர் ஆஃப் டு த லெஜிஸ்லேச்சர். ப்ரியாம்பிள் சோர்ஸ் ஆஃப் பவர் டு லெஜிஸ்லேச்சரும் ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அண்ட் நார் ப்ரொஹிபிஷன் அப்பான் த பவர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் லா மேக்கிங் பாடிக்கு ப்ரியாம்பிள் எந்த விதமான ஒரு பவரும் கொடுக்கல, எந்த விதமான பவரையும் ப்ரொஹிபிட்டும் பண்ணலை. நெக்ஸ்ட் ப்ரியாம்பிள் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை டிபிஎஸ்பி அதெல்லாம் கூட பார்த்துருக்கோம். இட்ஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அது வயலேட் ஆனால் நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. அதே மாதிரி தான் ப்ரியாம்பிளும் இட் இஸ் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள் இன் கோர்ட்ஸ் ஆஃப் லா. அடுத்து அமெண்டபிலிட்டி ஆஃப் த ப்ரியாம்பிள். ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? எஸ், ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஆர்டிக்கல் 368. இதை கேசவானந்த பாரதி கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. எஸ், ப்ரியாம்பிள் நம்ம அமெண்ட் பண்ணலாம் அண்ட் ஆர்டிக்கல் 368 வித் சப்ஜெக்ட் டு 1 கண்டிஷன். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை ஆல்டர் பண்ணாமல் ப்ரியாம்பிள் அமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி கேஸ் 1973 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வரைக்கும் ப்ரியாம்பிள் ஒரே ஒரு வாட்டி தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1976ல அண்டர் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 3 நியூ வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுச்சு: சோஷியலிஸ்ட், செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இது வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 4 ingredients ஆஃப் த ப்ரியாம்பிள். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ப்ரியாம்பிளில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து அதோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருந்து டிரைவ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து கான்ஸ்டியூஷன் அதோட பவரோ இல்லை அத்தாரிட்டியோ வந்து டிரைவ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்டோட நேச்சர் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, சாவரன். அதாவது நம்மளோட டெசிஷன் நம்மளே எடுக்கிறது, அவுட் சைடு இன்டர்ஃபரன்ஸ், வேறு கண்ட்ரி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம டிசைட் பண்ணாமல் நம்மளோட டெசிஷனை நம்மளே எடுக்கிறது தான் வந்து சாவரன் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் பாலிட்டி. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட். நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் எப்படி இருக்குது? சாவரன், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிகன் பாலிட்டி. அடுத்த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, லிபர்ட்டி கொடுக்குறாங்க, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, November 26, 1949. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரியாம்பிள் பற்றி ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஸ்டடி பாலிட்டி. அண்ட் தேங்க்யூ.